ஆட்டோவில் அடிபட்டு எலும்புகள் உடைந்த கழுகுக்கு கோவை உயிரியல் பூங்காவில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. கோவை வ.உ.சி. உயிரியல் பூங்காவில் 2 நாட்களுக்கு முன்பு இறகின் எலும்பு உடைந்த நிலையில் கழுகு ஒன்று பறக்க முடியாமல் தஞ்சமடைந்தது. அந்த கழுகை மீட்ட பூங்கா ஊழியர்கள் அதற்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்தனர். அதன்படி உயிரியல் பூங்கா இயக்குனர் டாக்டர் அசோகன் தலைமையிலான மருத்துவர்கள் கழுகின் உடைந்த எலும்புக்கு பதிலாக பிளாஸ்டிக் பேனா மூடியை பொருத்தி அறுவை சிகிச்சை செய்தனர். மேட்டுப்பாளையம் அருகே ஆட்டோவில் அடிபட்டு எலும்புகள் உடைந்த இந்த கழுகு தற்போது அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அபாய நிலையை கடந்து பறக்க தயாராகி உள்ளதாக டாக்டர் அசோகன் தெரிவித்தார். இந்த கழுகு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்ல ஆட்டோவில் அடிபட்டு விழுந்தது. ஆட்டோவில் அடிபட்டு விழுந்து இதோடைய ரக்க முறிஞ்சிருச்சு. ரக்க எலும்பு முறிந்து விட்டது. அந்த ரக்க எலும்பை முறிஞ்சதை சரி பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்தோம்னா சரி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பேனா மூடியை சுத்தம் செய்து அதோடைய அந்த டியூபை அந்த உடைந்த ரெக்கையில வச்சு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன் பண்ணி இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது பறக்கிற நிலையில ரெடியா இருக்கு. ஸோ பறக்கிற நிலையில ரெடியா இருக்கு. கோவை உயிரியல் பூங்காவில் கழுகு உட்பட பாம்பு, முதலை போன்ற பல்வேறு உயிரினங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாகவும் அசோகன் கூறினார்.